நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி. மை சிட்டி மை ப்ரைட். வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 17ஆம் தேதிய நிகழ்வுகளை புரட்டி பார்க்கலாம். மார்ச் 17 தேசிய சோள மாட்டிறைச்சி மற்றும் முட்டைக்கோஸ் தினம். மெதுவாக சமைத்த காரமான இறைச்சி மற்றும் மென்மையான சுவையான காய்கறிகளால் ஆன இந்த சுவையான உணவோடு நாம் தேசிய சோள மாட்டிறைச்சி மற்றும் முட்டைக்கோஸ் தினத்தை கொண்டாடலாம். மருத்துவர் நோயாளி அறக்கட்டளை தினம் மார்ச் 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நிவெல்லஸ் தினத்தின் செயின்ட் கெர்ட்ரூட் மார்ச் 17 பாஸ்டனில் வெளியேற்ற நாள். அடுத்ததாக வெல்டர்லி தினம் மார்ச் 17ஆம் தேதி. கேம்ப் ஃபயர் பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது மார்ச் 17. மார்ச் 17 புனித பேட்ரிக் தினம். பச்சை நிற உடை அணிந்து கின்னஸ் குடித்து தொழுநோய்களை தேடி நீங்கள் ஐரிஷ் இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் என்று சொல்லப்படுகிறது. மார்ச் 17 முதல் மார்ச் 23 வரை தேசிய போதைப்பொருள் மற்றும் மது உண்மைகள் வாரம். மார்ச் 16 முதல் மார்ச் 22 வரை அமெரிக்க சாக்லேட் வாரம். மார்ச் 10 முதல் மார்ச் 17 வரை தேசிய பட்டன் வாரம். மார்ச் 16 முதல் மார்ச் 22 வரை தேசிய விவசாய வாரம். மார்ச் 16 முதல் மார்ச் 22 வரை உலக நாட்டுப்புற கதைகள் மற்றும் கட்டுக்கதைகள் வாரம் கொண்டாடப்படுகிறது. மார்ச் 17 அன்று பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜோசப் பாப்டிஸ்டா ஒரு அரசியல்வாதி மற்றும் ஆர்வலர். மார்ச் 17 1864இல் பிறந்தவர். அவர் லோகமானிய பால கங்காதர திலகர் மற்றும் ஹோம் ரூல் இயக்கத்துடன் பணியாற்றியவர். அடுத்ததாக சாய்னா நேவால் ஒரு இந்திய தொழில்முறை பேட்மிண்டன் ஒற்றையர் வீராங்கனை. இந்தியாவில் பேட்மிண்டனின் பிரபலத்தை அதிகரித்ததற்காக அவர் பாராட்டப்படுகிறார். அடுத்ததாக ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஒரு வங்காளதேச அரசியல்வாதி. அவர் வங்காளதேசத்தில் தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ராமச்சந்திர நாராயண் தண்டேகர் ஒரு இந்தியவியலாளர் மற்றும் வேத அறிஞர். 1962ஆம் ஆண்டில் இந்தியாவின் 3வது மிக உயர்ந்த குடிமை விருதான பத்மபூஷன் விருதை பெற்றவர். அடுத்ததாக மார்ச் 17 அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. தத்து பட்கர். இவர் இறந்த தினம் மார்ச் 17 1985. பிறந்த தினம் டிசம்பர் 12 1925. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு ஆல்ரவுண்டர் தத்து பட்கர். அவர் மார்ச் 17 1985 அன்று தனது 59வது வயதில் மூளை நோயால் இறந்தார். வரலாற்றின் பக்கங்களில் இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் 17 அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது புரட்டி பார்க்கலாம். மார்ச் 17 1527 கான்ட்வா போர் நடைபெற்றது. இந்தியாவில் முகலாய வம்சத்தை நிறுவ முகலாயர்கள் மேற்கொண்ட முயற்சியில் இது 2வது மிக முக்கியமான போராகும். 1713 மார்ச் 17 ஸ்லோவாக் ராபின்ஹுட் என அழைக்கப்படும் ஸ்லோவாக் நெடுஞ்சாலை தொழிலாளியான ஜுராஜ் ஜானோசிக் இறந்த தினம். மார்ச் 17 1881 சுவிஸ் உடலியல் நிபுணரும் நோபல் பரிசு பெற்றவருமான வால்டர் ருடால்ப் ஹெஸ் பிறந்த தினம் இன்று. 1892 மார்ச் 17 எகிப்திய இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் பாடலாசிரியர் சயீத் டார்விஷ் பிறந்த தினம். 1920 மார்ச் 17 அர்ஜென்டினா கவிஞரும் எழுத்தாளருமான ஓல்கா ஒரோஸ்கோ பிறந்தார். 1956 மார்ச் 17 பிரெஞ்சு வேதியியலாளர், இயற்பியலாளர், அரசியல்வாதி மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஐரீன் ஜோலியட் கியூரி இறந்த தினம். மார்ச் 17 1959 திபெத்திய ஆன்மீக தலைவர் டென்சின் கியாட்சோ 14வது தலாய் லாமா என்று நன்கு அறியப்பட்டவர் திபெத்திலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்றார். 1983 மார்ச் 17 அமெரிக்க உடலியல் நிபுணரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஹால்டன் கெஃபர் ஹார்ட்லைன் இறந்தார். 2020 மார்ச் 17 வடக்கு அயர்லாந்தை சேர்ந்த அமைதி ஆர்வலரும் நோபல் பரிசு பெற்றவருமான எலிசபெத் வில்லியம்ஸ் இறந்தார். வரலாற்றில் மார்ச் 17ஆம் தேதியில ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. புனித பேட்ரிக் தினம். இது அயர்லாந்தின் புரவலர் துறவியான புனித பேட்ரிக்கின் நினைவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு கலாச்சார மற்றும் மத விடுமுறையாகும். இது உலகம் முழுவதும், குறிப்பாக அயர்லாந்து மற்றும் ஐரிஷ் சமூகங்களை கொண்ட நாடுகள்ல அணிவகுப்புகள், பச்சை நிற உடைகள் மற்றும் விழாக்களுடன் பரவலாக இது கொண்டாடப்படுகிறது. உலக தூக்க தினம். இந்த வருடாந்திர நிகழ்வு தூக்கத்தின் முக்கியத்துவம் மற்றும் ஆரோக்கியத்தில் அதன் தாக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது ஆரோக்கியமான தூக்க பழக்கங்களை மேம்படுத்துவதிலும்
தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதிலும் கவனம் செலுத்துகிறது. அமைதி மற்றும் ஆயுத குறைப்புக்கான சர்வதேச மகளிர் தினம். இந்த நாள் உலகெங்கிலும் உள்ள பெண்கள் அமைதி மற்றும் ஆயுத குறைப்பை ஊக்குவிப்பதில் மேற்கொண்ட முயற்சிகளை நினைவுகூரும் நாள். இந்த உலகளவில் மோதல் தீர்வு மற்றும் அமைதியை கட்டியெழுப்பும் முயற்சிகள்ல பெண்களின் பங்கை இது எடுத்துக் காட்டுகிறது. 1905ஆம் ஆண்டுல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நவீன இயற்பியலின் அடித்தளங்களில் ஒன்றான தனது குவாண்டம் தியரி ஆஃப் லைட்டை விவரிக்கும் தனது அறிவியல் ஆய்வறிக்கையை முடித்தார். 1861 கியூசெஃப் கரிபால்டி தலைமையிலான பிரச்சாரங்களைத் தொடர்ந்து விக்டர் இமானுவேல் இன் கீழ் இத்தாலி ஒரே ராஜ்யமாக ஒன்றிணைக்கப்பட்டது. 1942 பெல்செக் வதை முகாம் 30,000 லூப்லின் போலந்து யூதர்களின் போக்குவரத்துடன் திறக்கப்பட்டது. கோமின்டாங்கிற்கும் ஜப்பானியர்களுக்கும் இடையிலான நான்சாங் போர் வெடித்த தினம் 1939 மார்ச் 17. 1960இல் முதல் புதிய அலைப்படங்களில் ஒன்றான பிரீத்லெஸ் ஜீன் லுக் கோடார்ட் இயக்கியது. ஜீன் பால் பெல்மாண்டோ மற்றும் ஜீன் செபர்க் நடிப்பில் பிரான்சில் வெளியிடப்பட்ட திரைப்படம். 1968ஆம் ஆண்டு பி கீஸ் தி எட் செல்வன் ஷோவில் டு லவ் சமிடாய் மற்றும் வேர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை நடத்தி அமெரிக்க தொலைக்காட்சியில் அறிமுகமானார். மார்ச் 17 1897 பிரிட்டிஷ் குத்துச்சண்டை வீரர் பாப் பிட்ஸிம்மன்ஸ் கேஓஸ் அமெரிக்க சாம்பியன் ஜென்டில்மேன் ஜிம் கார்பெட் 14வது சுற்றில் நெவாடாவின் கார்சன் நகரில் உலக ஹெவிவெயிட் பட்டத்தை வென்றார். இதுவரை நீங்கள் கேட்டது வரலாற்றின் பக்கங்கள். மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அந்த நாளைய நிகழ்வுகளை நாம் புரட்டி பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி. எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.